தேவ ஜனங்கள் அநேகர் பாரத்தோடு இருக்கிறீர்கள், கண்ணீரோடு இருக்கிறீர்கள். கடன் ஒரு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வியாதி உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிள்ளையினுடைய காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. மனைவியினுடைய செயல் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. கணவனுடைய காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் மதுபானத்தின் ஆவிகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தின் ஆவிகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படவில்லையே என்று அநேகர் அனுதினமும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உன் குடும்பத்தில் எழுந்தருளுவேன். நான் உன் குடும்பத்தில் வரும்போது அங்கு இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்கள், இருளின் மந்தாரங்கள், இருளின் கிரியைகள் அகற்றப்பட்டு உன் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.